ஸ்கின்னை நம்ம ஆயுர்வேதத்துல தொக்குன்னு சொல்லுவோம். அது மாம்ச தாதுவோட நம்ம மசில் டிஷ்யூவோட ஒரு பை ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸ்கின்னை நம்ம லார்ஜஸ்ட் சென்சரி ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே இந்த டச், கோல்டு, ஹாட், ப்ரெஷர், வலி அதெல்லாமே நமக்கு நம்ம ஸ்கின் வழியா தான் தெரியும். ஸ்கின்னை நம்ம நார்மலி எப்படி பராமரிக்கிறதுனா நல்ல தண்ணி காய்கள், அந்த நீர் காய்கறிகள், வெள்ளரிக்காய், வெள்ளை பூசணிக்காய், சுரக்காய் அந்த மாதிரி எல்லாம் நல்லா எடுத்துக்கிறது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நிறைய டெய்லி குளிச்சதுக்கு அப்புறம் அந்த ஈரமா இருக்கும் போதே டவல்ல துடைக்காம கொஞ்சம் ஆல்மண்ட் ஆயில் டிராப்ஸ் கையில விட்டுட்டு ஃபுல் பாடி நமக்கு தேவையான அளவுக்கு தேய்ச்சோம்னா அந்த ஹெர்பல் மாய்ஸ்சரைசர் கூட நமக்கு தேவையில்லை. இந்த ஆல்மண்ட் ஆயிலே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஹோட்டல்ல எல்லாம் கண்டினியூஸாக அந்த சூடில் நின்று குக் பண்ணுவாங்க, ரொம்ப வெயிலில் போகிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு ஸ்கின்னோட கலர் ரொம்ப குறைஞ்சிடும். ரொம்ப நமக்கு ஏதாவது ஸ்கின் கண்டிஷன்ஸ் மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு. அப்பளம், ஊறுகாய், நிறைய அந்த நொறுக்கு தீனி பொருட்கள் அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது உப்பு அதிகமான பொருட்கள் அதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு ஸ்கின் டிசீசஸ் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம், நான் டாக்டர் ஷைனா விவேக். நாம இன்னைக்கு ஸ்கின் கேர் ஆயுர்வேதத்துல எப்படின்னு பார்ப்போம். நம்ம ஸ்கின்னை நம்ம ஆயுர்வேதத்துல தொக்குன்னு சொல்லுவோம். அது மாம்ச தாதுவோட நம்ம மசில் டிஷ்யூவோட ஒரு பை ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். எப்படி நம்ம மசில்ஸ் நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுமே கவரிங்கா நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸ்கின்னை நம்ம லார்ஜஸ்ட் சென்சரி ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே இந்த டச், கோல்டு, ஹாட், ப்ரெஷர், வலி அதெல்லாமே நமக்கு நம்ம ஸ்கின் வழியா தான் தெரியும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல ஏதாவது எக்ஸ்டர்னலி ஆயில்ஸ் இல்ல ஏதாவது கிரீம்ஸ், ஹெர்பல் பேஸ்ட் அந்த மாதிரி அப்ளை பண்ணாலுமே அது உள்ள அப்சார்ப் பண்ணி நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது நம்ம ஸ்கின்னுக்கு பார்த்தாலும் இல்ல நம்ம போன்ஸுக்கா இருந்தாலும் அது உள்ள போய் அப்சார்ப் ஆகி நமக்கு அதோட பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஸ்கின்னை நம்ம நார்மலி எப்படி பராமரிக்கிறதுனா நல்ல தண்ணி காய்கள், அந்த நீர் காய்கறிகள், வெள்ளரிக்காய், வெள்ளை பூசணிக்காய், சுரக்காய் அந்த மாதிரி எல்லாம் நல்லா எடுத்துக்கிறது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி குடிக்கணும். இன்னொன்னு நம்ம எக்ஸ்டர்னலி ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் இல்ல 3 நாள் நல்லா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்மண்ட் ஆயில் இல்ல ஒலிவ் ஆயில் வச்சு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour நம்ம உடம்புல வச்சுட்டு சுடு தண்ணியில குளிக்கிறது ரொம்ப நல்லது. அதுலயுமே பாத்தீங்கன்னா நமக்கு சீப்பா இருக்கிறது, இந்த 3லயும் கொஞ்சம் சீப்பா இருக்கிறது நல்லெண்ணெய் தான். அது நமக்கு நல்லா மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். அந்த ஸ்கின் கண்டிஷன்ஸ் ரொம்ப ட்ரைனஸ்னால ஸ்கின் கண்டிஷன்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வெயில்ல போறோம், அப்ப நமக்கு ரொம்ப சன்டான் ஆகுதுன்னா நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம். மஞ்சள், கடலை மாவு, பால் எல்லாம் சேர்த்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டா கொஞ்சம் அந்த டேன் குறையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளாவது அலோவேரா ஜெல் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் வச்சு நம்ம ஃபேஸ் மசாஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையா இருக்கிறவங்களுக்கு இந்த நால்பாமிரதி தைலம், அப்புறம் குங்குமாதி தைலம் அந்த மாதிரி ஆயுர்வேத ஷாப்ஸ்ல கிடைக்கும். ஸோ அது நாம மசாஜ் பண்றது கொஞ்சம் அந்த ட்ரைனஸை குறைச்சு நல்லா க்ளோவை கொடுக்கும். இதே ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அந்த முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி நமக்கு நிறைய இந்த பரு எல்லாம் இருக்குன்னா நம்ம அந்த பரு சும்மா நமக்கு சூடுனால வருதா, இல்ல ஏதாவது பிசிஓடி பிரச்சனைனால வருதா, இல்ல டேண்ட்ரஃப் தலையில பொடுகு இருக்கிறதுனால நமக்கு ஃபேஸ்ல பரு வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பிரச்சனைகளுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி பண்றது ரொம்ப நல்லது. தினமும் ஏதாவது ஹெர்பல் மாய்ஸ்சரைசர்ஸ் நம்ம பாடியில தேய்க்கிறது இல்லைன்னா ஏதாவது ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி கொஞ்சம் தேய்க்கிறது ரொம்ப நல்லது. அதுவுமே நம்ம டெய்லி குளிச்சதுக்கு அப்புறம் அந்த ஈரமா இருக்கும் போதே டவல்ல துடைக்காம கொஞ்சம் ஆல்மண்ட் ஆயில் டிராப்ஸ் கையில விட்டுட்டு ஃபுல் பாடி நமக்கு தேவையான அளவுக்கு தேய்ச்சோம்னா அந்த ஹெர்பல் மாய்ஸ்சரைசர் கூட நமக்கு தேவையில்லை. இந்த ஆல்மண்ட் ஆயிலே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு நம்ம ரொம்ப தண்ணி குடிக்காம இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வரும்போது ரொம்ப ட்ரை ஆயிடும் நம்ம ஸ்கின். ஸோ நம்ம தினமும் ஏதாவது ஃப்ரூட்ஸ், வாழைப்பழம், கொய்யா, மாதுளம், ஆப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒண்ணு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு நிறைய இந்த ஸ்கின் நல்லா நம்ம கேரா வச்சுக்கல அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்கின் டிசீசஸ் வருது. ஸ்கின் டிசீசஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல காரணங்கள் என்ன, மெயினா காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சூடா இருக்கிற இடத்துல வேலை செய்யறது, பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஹோட்டல்ல எல்லாம் கண்டினியூஸா அந்த சூடுல நின்று குக் பண்ணுவாங்க, ரொம்ப வெயில்ல போறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு ஸ்கின்னோட கலர் ரொம்ப குறைஞ்சிடும். ரொம்ப நமக்கு ஏதாவது ஸ்கின் கண்டிஷன்ஸ் மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப
உப்பு அதிகமான உணவுகள், அப்பளம், ஊறுகாய், நிறைய இந்த நொறுக்கு தீனி பொருட்கள் அதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது உப்பு அதிகமான பொருட்கள் அதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு ஸ்கின் டிசீசஸ் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நிறைய புளிப்பு தன்மை இருக்கிற ஃப்ரூட் ஜூசஸ், இன்னொன்னு நம்ம கெட்ட பழக்கங்கள், ஆல்கஹால் அந்த மாதிரி எல்லாம், சிகரெட் ரொம்ப பிடிக்கிறது, அதெல்லாமே நமக்கு ஸ்கின் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிறைய மீன் சேர்த்துக்கிறது, இப்ப நம்ம அந்த மாதிரி மீன் நிறைய எடுக்கிறது தினமும், இப்ப நம்ம ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணா பிரச்சனை இல்லை, தினமும் இந்த மாதிரி நிறைய மீன் எடுக்கிறது, தயிர் நிறைய சேர்த்துக்கிறது, நிறைய பால், நிறைய இனிப்பு, அதே மாதிரி நிறைய நம்ம உளுந்துல செஞ்ச உணவுகள் எடுத்துக்கிறது, அதெல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு காரணமாகும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கருவாடு நிறைய எடுத்துக்கிறது, இன்னொன்னு நம்ம ஆயுர்வேதத்துல விருதாகாரம் சொல்லுவோம், கான்ட்ராடிக்டரி ஃப்ரூட்ஸ், ஒன்னும் சேராத ஃபுட்ஸ் நம்ம நிறைய எடுக்கிறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மில்க் ஷேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம், நிறைய ஃப்ரூட்ஸ், புளிப்புத்தன்மை இருக்கிற ஃப்ரூட்ஸ் பால்ல அடிச்சு குடிக்கிறது, அப்புறம் லஸ்ஸி பண்றது. ஸோ அதெல்லாமே நமக்கு அந்த விருதாகாரத்துல ஒரு டைப்பா வரும். அதே இன்னொரு இது சொல்லணும்னா மீனும் பாலும் சேர்த்து எடுக்கிறது, இல்ல நான்வெஜ்ஜும் பாலும் சேர்த்து எடுக்கிறது, அதே மாதிரி தயிரும் மீனும் சேர்த்து எடுக்கிறது. அது நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் கிடையாது, நிறைய நாள் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு நிறைய ஸ்கின் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வராம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பழக்கங்களை நமக்கு இருக்குன்னா நம்ம குறைச்சிட்டே வரணும். அதே மாதிரி நம்ம வெயில்ல போயிட்டு திடீர்னு வந்து கோல்டா வாட்டர் குடிக்கிறது, நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ட ஃபுட்டு நல்லா ஜீரணமாகாம மறுபடியும் சாப்பிட்றது, இதெல்லாமே நமக்கு நிறைய அந்த ஸ்கின் கண்டிஷன்ஸ் வர்றதுக்கு காரணங்கள் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 6 months ஒன்ஸ் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது பேதிக்கு எடுத்து நல்லா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் கிளியர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி நல்லா ஆயில் மசாஜஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஹெர்பல் பேஸ்ட், இந்த மாதிரி இப்ப நமக்கு வேப்பலை, மஞ்சள் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி உடம்புல தேய்ச்சி ஏதாவது ட்ரைனஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா எண்ணெய்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு அளவு வரைக்கும் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். இல்ல நமக்கு ரொம்ப அதிகமான பிரச்சனை இருக்குன்னா நம்ம ஒரு டாக்டரை பார்த்து அதோட தீர்வு தேடுறதுதான் நல்லது. இந்த மாதிரி காரணங்கள்னால நம்ம தோஷங்கள் அதிகரிக்குது, வாதம், பித்தம், கஃபம், இந்த 3 தோஷங்கள் அதிகரிச்சு ரத்தம், பிளட், மாம்சம், மசில் டிஷ்யூ, அப்புறம் துவக்கு, ஸ்கின், அதே மாதிரி அம்புன்னு சொல்லுவோம், லிஃப், இவ்வளோ டிஷ்யூஸுமே அந்த விஷேட்டட் தோஷாஸ் எஃபெக்ட் பண்ணி அந்த ஸ்கின் டிசீசஸ், நிறைய விதமான ஸ்கின் டிசீசஸ் நமக்கு வருது. அதுல ஒன்னொன்னுலயும் நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கின் டிசீசஸ் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிகுறிகள் இருக்கும். ஏன்னா ரொம்ப அந்த இடத்துல வேர்க்கிறது, இல்ல சில நேரம் வேர்க்காம போறது சுத்தமா, இல்ல மதப்பு மாதிரி, கொஞ்சம் அரிப்பு மாதிரி வரும், அப்புறம் கொஞ்சம் ட்ரைனஸ், ரொம்ப அந்த இடத்துல அந்த ஸ்கின் கொஞ்சம் ரஃபா ஃபீல் ஆகுறது, அந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஃபர்ஸ்டே ஒரு இது வரும். அப்புறம் அதோட கண்டிஷன்ஸ், ஒவ்வொரு தோஷங்கள் அதுல என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் கண்டிஷன்ஸோட சிம்டம்ஸும் தொந்தரவுகளும் நமக்கு வரும். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உள்ள பேதிக்கு கொடுத்துட்டு எந்தெந்த தோஷங்கள் இதா இருக்குன்னு நம்ம அவங்க நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்து, இன்னொன்னு அவங்களோட சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால நமக்கு நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீசஸ் வருது. ஸோ அப்ப நான் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்து அந்த காரணத்தை தவிர்த்தா ஒரு அளவுக்கு நம்ம அதை இது பண்ணலாம். அதோட சேர்த்து உள்ள மெடிசின்ஸ், அதே மாதிரி எக்ஸ்டர்னலையும் நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ், ஏதாவது எக்ஸ்டர்னல் பேஸ்ட் இல்ல கிரீம் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி நம்ம தேவைன்னா கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்து இந்த வியாதிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனைகள் இல்ல இந்த நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அறிகுறிகள் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்க எங்க கிளினிக்ல கான்டாக்ட் பண்ணி டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணி அதுக்கான தீர்வு தேடிக்கலாம். நம்ம கிளினிக் ஹரித்ரா ராயல் ஆயுர்வேதா, KK நகர், சென்னையில இருக்கு. ஹரித்ரா ஹோலிஸ்டிக் ராயல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டர் மாட்டுத்தாவணியில, மதுரையில இருக்கு. ஹரித்ரா ராயல் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல், அப்பன் திருப்பதி, மதுரையில இருக்கு. தேங்க்யூ.